சமைக்கிறது நானே தான் பண்ணிக்கிறேன். மற்றபடி பூஜை சாமிக்கு கிளம்புற இந்த குளிச்சுட்டு சுவாமி பண்ணுறதெல்லாம், கோலம் போடுறது, இது பண்ணுறதெல்லாம் நான் பண்ணுவேன். எல்லாமே நான் கிஃப்ட்டுன்னா பகவான் செயல் தான் நான் நினச்சிக்கிறேன். எஃபர்ட் எடுக்கணும்னா ஆமா தினம் அந்த குனியல் எனக்கு இப்போ என்னால் நமஸ்காரம் பண்ண முடியாது. இப்போ நமஸ்காரம் பண்ணுறேன், தினம் காலம்பரம் கோலம் போடுறேன். அந்த கோலம் போடுறது ஒன்லி பிகாஸ் இதுக்காக எனக்கு அதனால தான் அந்த குனிய முடியறதுங்கிறது அந்த கோலம் போடுறதுனால தான். அதனால் அது ஒடுக்கூடாதுன்னு சாமிக்கிட்டையும் சரி வாசல்லையும் சரி கோலம் போடுவேன். நான் இப்போ மேட்ச் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிகிற வரைக்கும் பார்ப்பேன். அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸுக்கு பெட்ரூமில் மொபைலில் பார்த்துட்டு இருப்பேன். நைட் தூங்குறது 9 மணிக்கு படுத்து விடுவேன். ஆனால் இப்போ அது வரைக்கும் இந்த மொபைல் ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன். சிறுகதைகள் இல்லை உபன்யாசம் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன். மேட்ச் இருந்தால் ஸ்கோரை அப்பப்போ பார்த்துப்பேன். 10:30 11 மணி ஆகிடும். அதுக்கு முன்னால் தூக்கம் வராது. தூங்குறதும் ரொம்பவே குறைச்சல் தான். ஒரு 3 மணி அப்படி முழிப்பு வந்துடுத்துனா அப்புறம் தூக்கமே வராது. எனக்கு வேலை பண்ணுற ஆளுடைய அம்மா தான் படுத்துக்கிறா. ராத்திரி 8 மணிக்கு வருவோம். காலம்பரம் 6 மணிக்கு அவன் போவோம். காலம்பரம் 6 மணிக்கு வாசலை பெருக்கி தொடச்சிட்டு போயிடுவோம். அப்புறம் நான் கோலம் போட்டுப்பேன். அவள் இருப்ப எனக்கு ஆக்சுவலாக பயம்னு ஒன்றும் கிடையாது. பயம்னு இருக்கும், தனியாக இருந்தால் பயம்னு இருக்கும். அவள் இருக்கிறதுனால எனக்கு பயமே இல்லை. அவள் இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எனக்கு முன்னால் அவள் தூங்கிடுவார், நான் எழுந்துப்புறம் தான் அவள் எழுந்து வருவோம். அதில் சந்தேகமே இல்லை. இது ஒன்லி மைண்ட் செட். இது யாரோ இருக்கா அப்படிங்கிறது. போயிட்டேன்னே வச்சுக்கோங்களேன், போய் வெளியில சொல்றது கூட ஒருத்தரும் இருக்க மாட்டா இல்லையா? இப்போ இந்த வேலைக்காரி தூக்கி போயிடுறான்னு சொல்லல, அவள் என்ன பண்ண போறா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அட்லீஸ்ட் கிளம்பி வேண்டிக்காது என்னமா இன்னும் அம்மா எந்த வரலன்னு பார்ப்போம் இல்லையா? அவன் போய் சொல்லுவோம் இல்லையா? நான் சொல்லுவேன், இது மாதிரி ஏதாவது ஆச்சுன்னாக்கா பக்கத்து வீட்டில் கொண்டு போய் அதை காட்டு, அவங்களுக்கு தெரியும். அப்பத்தெல்லாம் நம்பர் கொடுத்து சொல்லி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோட்ல கீதான்னு ஒருத்தி இருக்கா, கீதா அண்ட் பாலாஜின்னு. அவகிட்டையும் நம்பரு, வீட்டு இந்த ஆட்டோமேட்டிக் டோருடைய கீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன் நான். அண்ட் எப்போவுமே பாத்ரூம் கதவை தாப்பா போட மாட்டேன். அண்ட் ஐ ஆல்வேஸ் வேர் மை இன்ஸ்கர்ட், அந்த பெட்டிக்கோட்டை இப்படி கட்டிட்டு தான் குளிப்பேன் எப்போவுமே. 2 விஷயம் இருக்குது. பெட்டிக்கோட் போட்டுக்கிறது ஒன்றுன்னா, சப்போஸிங் நான் வரல எழுந்திருக்கல, ஒன்று நம்ம சாஸ்திரப்படியே உடம்புல வஸ்திரம் இல்லாத தூக்கக்கூட குளிக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. பையன் இங்கே தான் இருக்கான், அவன் ஜஸ்ட் கிலோமீட்டராகவே. ஸோ அதனால அவன் எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே வந்துடுவான். ரெண்டு கண்ணும் கேட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை, படிக்க முடியறது. அண்டு கேட்குறதுக்கும் இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வேலை வராதுன்னு எதிர்பார்த்தா அது ரொம்ப பேராசை. முன்னெல்லாம் நான் போவேன், காலம்புற இல்லைன்னா சாயந்தரம் போவேன். அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் தனியாக போகிறது இல்லை. எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. ரீடிங் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. எந்த அளவுக்குனாக்கா, இந்த மாதிரி ஒரு நான் லைஃப் அக்செப்ட் பண்ணிக்கணும், இப்படி தான் இருக்கணும்னா அதுக்காக ஒரு சின்ன உட்காண்டை இப்படி ஆயிடுத்தே அப்படிங்கிறத விட இது எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மனசுக்கு ஒரு தைரியம் கொடுக்கறது. படிக்கிறதுங்கிறது. இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்க்கெல்லாம் நான் போகிறதில்லை. எனக்கு அதெல்லாம் டீல் பண்ண தெரியாது. இந்த ஜிபே எல்லாம் எனக்கு அதெல்லாம் புரியல. அதனால் அது ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் வாட் எவர் ஐ ஹேவ். 2018 ஐ லாஸ்ட் மை ஹஸ்பண்ட். அப்போலேருந்து நான் தனியாக தான் இருக்கேன். ஹிஸ் எண்ட் வாஸ் வெரி பேத்தட்டிக். ரொம்ப அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது முதல்ல நடக்க முடியாது போயிடுது. இருந்தபோது ரொம்ப ஒருத்தருட்டி நான் ஒன்றும் சொல்லிக்கலையே தவிர மனசில் ரொம்ப நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ராத்திரியெல்லாம் அவ்வளோ அழுதுருக்கேன் நான். பட்டு என்ன பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கையில் இல்லை அப்படின்னுட்டோம். அது ஐ ஹேட் டு அக்செப்ட். சாப்பாடு அப்படியே இது பண்ணி ஊத்துறது எதிர்க்க முடியல. நான் போனேன்னா இப்படியே இந்த கண் பார்வை மாத்திரம் இருக்கும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கன்றாவியாக இருந்தது. அதுதான் ஒர்ஸ்ட் பீரியட் ஐ வென்ட் த்ரூ. என்ன இதுன்னா, நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும், இப்படிதான் நம்ம இருக்கணும்ன்றது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஐயோ நான் இப்படி கஷ்டப்படுறமேன்னு நினச்சிக்காம அதை அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாம் பகவான் பார்த்துப்பார். சரணாகதி, அவ்வளோதான். எல்லாரோடையும் லவ் தை நேபருங்கிற மாதிரி எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது.
அந்த இது கையை பிடிச்சிட்டு படி ஏறணும். அப்புறம் வந்து இருட்டி போயிருந்தா எங்கேயா தடுக்கி கிடைக்க விழுந்துட்டா என்ன பண்ணுறது? இன்னொருத்தருடைய ஹெல்ப் இல்லாமல் போகணும்னா அது போகாமல் இருக்கலாமே. நிறைய பார்த்தாச்சு லைஃப்பில். படிக்கல இருக்கக்கூடாது, நம்மளால எனக்கு தொந்தரவு ஆகக்கூடாது. அது தவிர நான் வேறு எதுவுமே நான் பகவான் கிட்ட கேட்கல. அதுதான் கேட்டுருக்கேன். மனசில் தைரியம் இருக்கணும் அண்ட் ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும். டோட்டல் சரணாகதி தான், வேற ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன். அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு குறையொன்றும் இல்லை. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.